வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சாலும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாம தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி லெவல்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலாவே ஒவ்வொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா நிப்டி 50ல இருக்கிற இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 25% மேல ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. இதுக்கு ஒரு சில வேலிடான ரீசன்ஸும் இருக்கு. சோ அதை ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். மறுபடியும் இண்டஸ்இண்ட் பேங்க் எஸ் பேங்க் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறத பத்தியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளக்சுவேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு. குளோபல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே சப்போர்ட்டா இல்ல. மேபி இந்த ஏப்ரல் மந்த்ல யூஎஸ் இந்தியாவோட டேரிஃப்ல எப்படி காம்ப்ரமைஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த டேரிஃபால ஒரு சில செக்டர்ஸ் ஹெவியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன செக்டர்ஸ், சோ அந்த ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம பேங்கிங் சர்வீசஸ் ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். அதுல மெயினான ஸ்டாக்ஸ்னா ஐசிஐசிஐ, HDFC, ஆக்சிஸ், கோட்டாக், இண்டஸ்இண்ட் பேங்க் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே பல டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். எப்பயுமே இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த அளவுக்கு ஒரு ஹோப் இல்லாத பேங்கா தான் இருக்கு. அதாவது பிளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அதர் பேங்க் இப்ப ஐசிஐசிஐ, HDFC எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். கோட்டாக் பேங்க் ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் பெரிய அளவுக்கு எல்லாம் ஃபால் ஆகாது. ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுக்கும், அதே அளவுக்கு பெரிய கரெக்ஷனையும் பார்த்திருக்கோம். சோ இண்டஸ்இண்ட் பேங்கை பத்தி ரீட்டைல் பர்சன்ஸ் அடிக்கடி நம்ம சேனல்லயே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுனால இந்த பேங்க்ல எல்லாரோட ரீட்டைல் பர்சன்ஸோட ஹோல்டிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு அதர் பேங்கை கம்பேர் பண்றப்ப. சோ அந்த வகையில் இருக்கிற இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஹெவியான ஒரு பிரஷர்ல தான் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அந்த கம்பெனியோட அருண் குரானா CFO-வா இருக்காரு. அவரோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 years கேட்டிருந்து 1 year-ஆ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் இந்த பேங்க்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்கிறதுனால அவரோட எக்ஸ்டென்ஷன் 3 years கிடைக்காத ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா பார்த்திருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாக்கை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 2000 கோடிக்கு மேல நல்ல ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு இருந்த பேலன்ஸ் ஷீட்ல லாஸ்ட் குவார்டர்ல 1300 அந்த லெவல்ல தான் காமிச்சாங்க. அது ஒரு பெரிய நியூஸா பார்த்துச்சு. சோ அவங்க நான் பேங்கிங் ரிசர்வ் இந்த மாதிரி ரீசன் சொன்னாலும் அதை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணல. புரோக்கரேஜ் கண்டினியூஸா அதை டவுன் கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மெயினான ஒரு ரீசன்னா அவங்களோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்லயே ஒரு 2.35% நெட்வொர்க்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்லயே இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா மேபி இது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம எஸ் பேங்க் ஷேரவே பார்த்திருக்கோம். அதுல இந்த மாதிரி ரீசன்ல தான் ஸ்டார்ட் ஆகி பெரிய லெவல் அந்த ஸ்டாக் ஃபால் ஆகி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல மூவ் ஆச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படி போகும்னு சொல்லவில்லை. இன்னும் நமக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கட்டும். இப்ப மீடியால நியூஸஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2.3% அவங்க டோட்டல் பேலன்ஸ் ஷீட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தால இந்த ஸ்டாக் ஹெவியான ஒரு பிரஷரை பார்த்திருக்கு. டோட்டல் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1500 கோடிக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ரிசல்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கொடுக்கல. அது இல்லாம இப்ப அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இந்த காரணத்தாலையும் சரி, அவங்களோட CFO எக்ஸ்டென்ஷன் 3 years கிடைக்காது. இந்த 3 ரீசன்னால இந்த பேங்க் ஒரு நல்ல ஃபால பார்த்துருச்சு. கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ், ரிசர்ச் புரோக்கரேஜ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டவுன் கிரேட் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. டவுன் கிரேட் ரேட்டிங் கொடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா பிலோ 700 லெவல்ல தான் கொடுத்திருந்தாங்க. அந்த லெவல்ல இந்த ஸ்டாக் ரீச் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா இவங்க எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது எந்த வகையில நடந்திருக்குதுன்னு நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்கை கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரொமோட்டர் ஓரளவுக்கு நல்ல ப்ரொமோட்டரா இருந்தாலும் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்டால பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் ஒண்ணு இல்லாத கம்பெனியா மாறி இருக்கு. எஸ் பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பேங்க் போயிடாது. ஏன்னா இதுல ப்ரொமோட்டர் ஓரளவுக்கு நம்பிக்கையான ப்ரொமோட்டர் தான் ஹிந்துஜா குரூப். சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோட்டாக், சரி, மோதிலால், மோர்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாமே இது கண்டினியூஸா டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 16,000 கோடிக்கு மேல ஒரே நாள்ல மார்க்கெட் கேப் சரிஞ்சிருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸ்லயும் இந்த ஸ்டாக் இருக்கு. பிலோ 1000 கீழே இந்த ஸ்டாக் நான் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நியர்லி எனக்கு ஒரு 30%க்கு மேல, அதாவது 35க்கு பக்கமா எனக்கு லாஸ்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல பெரிய அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணல. இந்த ஸ்டாக்கோட பிளக்சுவேஷன்
ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு அதர் பேங்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலுமே ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. ஹோல்டிங்ஸ்ல இருந்தாலுமே 35% பக்கமா லாஸ்ல தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 பாயிண்ட்ஸ்ல வந்து பாசிட்டிவான நியூஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைச்சிரும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீபவுண்ட் ஆகுதே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து இமீடியட்டா பை பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆனாலும் இது வந்து ஒரு கண்டினியூஸா ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏப்ரல் 2 வந்து மேபி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டேரிஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை இந்தியா மேல வந்து டேரிஃப் சாங்ஷன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டை வந்து அது அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகாத செக்டர்ஸ்ல இருக்கிற குவாலிட்டியான கம்பெனிஸை நம்ம அக்குமுலேட் பண்றத பெட்டரா இருக்கும். வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் தான் இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது 2024ல பாத்தீங்க அப்படின்னா 6,75,000 கோடிக்கு பக்கமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா யூஎஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணது 3.67 லட்சம் கோடி தான் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் கோடி தான் இருக்கு. இதை தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு பொருளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் விதிக்கிற விதமும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல்ல 9.7% வந்து டாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அவங்க 1% தான் போடுறாங்க. மின்சாரம், டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ல 7.6 இருந்தா அவங்க 0.4% தான் வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 15% வந்து டாக்ஸ் போடுறோம், அவங்க 2% தான் இருக்கு. டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நம்ம 10.4 இருக்கு, அவங்க 9 இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த செக்டர்ல வந்து ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க ஈக்குவலா வந்து டாக்ஸ் போட்டா கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா மெஷினரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6.6 இருக்கு, அவங்களுக்கு 1.3 இருக்கு. டாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 38% வந்து டாக்ஸ் வந்து இவங்க போடுறோம், அங்க வந்து வெறும் 5.3% தான் டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த செக்டர் வந்து பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பெரிய கம்பெனிஸ்ன்றது நம்ம பெருசா ட்ராக் பண்றதுக்கு இல்ல. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் 4.5 இருக்கு, அவங்களுக்கு 2 இருக்கு. ஆட்டோமோட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 24 இருக்கு, அவங்களுக்கு 1 இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டர்ல எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யூஎஸ் மெயின் பிளேயரா இருக்கிற கம்பெனிஸ் கண்டிப்பா வந்து இந்த டேரிஃப் வருது அப்படின்னா, ஈக்குவல் டேரிஃப் வருது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால ஆட்டோ செக்டர்ல யூஎஸ் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டிங்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளது 10 இருக்கு, அவங்களுக்கு 4.4 இருக்கு. ஸோ டாக்ஸ் டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஏப்ரல் 2 அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பொருள்ல எவ்வளவு வந்து நம்ம டாக்ஸ் வந்து குறைச்சிருக்கிறோம், அதை யூஎஸ் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்ல நம்ம ஈக்குவல் டாக்ஸ் தான் போடுவோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த செக்டர்ஸ் எல்லாமே இந்த டிஃபரன்ஸ் எதுல ஜாஸ்தியா இருக்கோ அந்த செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றா அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த செக்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிளக்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். குளோபல் ஃபேக்டரும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இல்ல, நம்மளோட கம்பெனியோட ரிசல்ட்ஸும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல ஒரு பெரிய ஃபால் தான் இன்னைக்கு. மேபி இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் குவார்டருமே வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க பேலன்ஸ் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்டால பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பிரச்சனையா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு 25% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து பிரஷர்ல தான் இருக்குது. புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. பிலோ 700 கீழே போகுனாங்க, அது இன்னைக்கு ஒரே நாள்ல போயிடுச்சு. இண்டஸ்இண்ட் பேங்கோட கிளியரான நியூஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரொமோட்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க சிஎஃப்ஓ வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இப்போதைக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செல் பண்ண வேண்டாம், பேனிக் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 or 2 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல வந்து கண்டினியூஸா ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல எக்ஸிட் ஆகலாமா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி
எஸ் பேங்க்ல ஒரு நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் பேங்க் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ அதே நிலைமை வந்து இந்த பேங்க்ல வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். கண்டினியூஸா இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மேபி 1 or 2 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க்ல வந்து என்ன பண்ணலாங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் தான். அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் மேல போகுது, ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஆல்ரெடி என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. எனக்கு ஓவராலா 35% பக்கமா கரெக்ஷன்ல தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை யாராவது ஹோல்ட் பண்றீங்க, இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, இல்ல ஆவரேஜ் பண்ணுவீங்களா, இல்ல எக்ஸிட் பண்ணுவீங்களா, என்ன ரீசன்னால இந்த ஸ்டாக்ல வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. மேபி ஒருவேளை இந்த ஸ்டாக் இல்ல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வந்து யாரு இதுல என்ட்ரி கொடுப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.